வண்டி இப்போ எடுப்பேன். நேராக நில்லு, நேரம் தான் போகலாம். வாய்ஸ் இது இல்லை, நடிக்கிற மிமிக்ரி பண்ணலாம். வேலையா பேசுறத பார்த்து சிரிக்கிறீங்களா? நக்கல் பண்ணுற மாதிரி. ஏ இல்லை, வாய்ஸே அப்படி தானே. அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா. இப்போ நான் பேசி காட்டா? நான் மாறன் வந்திருக்கேன். செல்வராஜா அண்ணா வந்த மாதிரி. பாலாஜி நகர் எப்படி போனோம்? ஏன் பாட்டி சிரிக்கிறீங்க? அக்கா, காட்டூர் எப்படி போனோம்? காட்டூருக்கு சரிக்கா. என்ன பிரச்சனை திருப்ப மாட்டேன். இல்லை உள்ளே போகுமா? அது உள்ளே எப்படியே போவோம். ஐயா முதல்ல இது பண்ணிடுது, எலக்ட்ரிக்கல் ஐயாவை. அந்த பாட்டிக்கிட்ட பாட்டி ஒன்றுத்தும் சேராதா. இந்த ஐயா வருது. கோயம்பேடு போனோம். எப்படி போனோம்? அதில் போங்க, மெயின் ரோடு போங்க, ரைட் சைடு திரும்பிடுங்க. அந்த பக்கமா? ஆமாம், நேராக போய் ரைட்டில் திரும்புங்க, பாலம் வரும். அதில் போய் இன்னும் வீடியோ அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க தம்பி, நேராக போங்க, ரைட்டில் கட் பண்ணுங்க. கோயம்பேடு நேராக போங்க, ரைட்டில் கட் பண்ணுங்க. பெட்ரோல் போங்க, ஸ்ட்ரைட்டாக போனால் ரைட். காது கேட்காது. யாருக்கு காது கேட்காது? பாய் பேச முடியும். அப்படியா? சரி, போனோன்னா சிக்னல் வரும். ரைட் வந்தீங்கன்னா சிக்னல்லேருந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்ட். சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் போட்டுக்கிட்டேன். பாட்டி, கோயம்பேடு போனோம். எப்படி போனோம் தெரியலையா? பாட்டிக்கு வழி பேர்ல போனோம். பாட்டி இவன் வாய்ஸே அப்படி தான் பாட்டி. கோச்சிக்காதீங்க பாட்டி. என்ன கோச்சிக்கிறீங்க? சரி சரி. அக்கா வந்துருக்கீங்களா? அப்படி சொன்னா உடனே அப்புறம் எடுத்துக்கலாம். ஒன்றும் கிடைக்காது. என்னடா பண்ற? இந்த இங்கிட்ட அந்த அம்மா நான் இந்த ஐயாட்ட போகிறேன். ரெக்கார்டிங்லாம் அதெல்லாம் போட்டுட்டு தான் வரேன். போ அதிகாரி வரப்ப ஷலிட் பண்ணணும்னு எனக்கு ட்ரைனிங்ல சொல்லி தரலையா? அந்த பக்கட்டா? ஏன் சிரிக்கிறீங்க என்ன பார்த்து? ஐயா வாய்ஸே அப்படி தான். என்ன சிரிக்கிறீங்க? நீ கேட்க அவர் உன்னை வேற மாதிரி நினச்சிட்டு சிரிக்கிறாரு போல. அப்படி தானே நினச்சிட்டீங்க? ஆயா கிட்டேன்னு தெரியலையே. வணக்கம் ஆயா. ஐயா, தனுஷாக்கா வீடு தெரியுமா? இங்கே தான் இருக்குன்னு சொன்னாங்க. சரிங்கக்கா. கண்டென்ட் வரலையேப்பா. ஐயோ யாரை பிடிக்கலாம் இருக்குது. அந்த அக்கா அப்படி லெஃப்டில் இருறா. திரும்பி வந்து பிடிப்போமா? தெரியல போங்க. அங்கிட்டு வண்டி தள்ளி வண்டி வச்சுட்டு போகிறாங்க. அங்கே போய் இப்படி இப்போ நான் பேசி காட்டா?
கட்டன் குரல் அருவாடியா இருக்கும். நான் மாலையில் வந்திருக்கேன். அது ஆடி இது எங்கே இருக்குக்கா? மாறி செல்வராஜ் அண்ணா வந்த மாதிரி. மாலையில் வந்திருக்கேங்க. என்னடா வாய்ப்பு இது? ஐயா சிவப்பு கலரில் போட்டு போகிறான் பார்த்தியா, ஸ்கூல் பையன் மாதிரி இருக்கான்ல அவன் தான். நான் ஒரு தடவை ட்ரை பண்ணுறேன். ப்ளீஸ்டா தம்பி ஓயாம்பூர் எப்படின்னா போனேன் தெரியுமா கேட்போண்டா உங்களுக்குலாம் தெரியாதா? அப்போ இவன் பேசுறது மட்டும் நல்லா இருக்காடா, என்னடா பேசுகிறா? அடிச்சு மட்டும் ஏரியாவுக்குள்ள வந்திருக்கோம். அட்டியை போட்டுருவாங்க. இந்த ஒரு அண்ணன்ட்ட போய் கேள்றா, போடா அப்படியே போடா. இன்னும் வேறு ஆள் பல்கா இருக்காரு, புலந்துருவாரு. எங்கிட்டா போகிறது? ஸ்ட்ரைட்டாக போங்க. எல்லாமே நம்ம ஏரியா தான்டா. இது ஸ்ட்ரைட்டாக போகிறோன்ட்டு நேரம் ஆட்டோவில் போயிருப்பாங்கடா. இந்த பாட்டி போகிறாங்க. பாட்டிகிட்ட ஏதாச்சும் கேட்போமா? பாட்டினா ரியாக்ஷனே வராதா? அப்படியே போகும் மாரி போகும். தாத்தா இருக்காது. தாத்தா இது பண்ணுவோமா? தாத்தாடா கேட்டுக்கலாம்டா. அங்கே யாரோ உட்காந்துருக்கேன். அங்கே ஒருத்தன் உட்காந்துருக்கான் போகிறான். அவன் தான்டா பண்ண மாட்டா கிட்ட போடா. அப்படியே வண்டி இங்கிட்டு வந்துட்டு போடா. அங்கிட்ட வண்டியும் வரல, ஒன்றும் இல்லைடா. என்னடா வாய்ப்பு? அண்ணா போய மாதிரி போனோம். எப்படிண்ணா போனோம்? போய மாதிரி? ஆமாண்ணா சொல்லுங்கண்ணா. கோயில் ஒன்று இருக்குல்ல, இருறா. அவங்க எங்கிட்டு போனாங்க? போய மாதிரிண்ணா. பஸ் ஸ்டாண்டு போய் தான் போகணும். எந்த பக்கம்ண்ணா போனோம்? அண்ணே நீங்கள் இவன் பேசுறதை பார்த்துட்டு இப்படி சொல்கிறீங்களா? இவன் வாய்ஸே அப்படி தானே? இல்லை நீங்கள் அட்ரஸ் சொல்ல வந்தீங்க, சொல்ல மாட்டீங்க. அதுலேருந்தே எனக்கு தெரியுது. தெரியுமா? ஆமாம் அதனால ஏறி நேராக போயிருவேன். சரி, கூகுள் மேப்பில் போட்டுதான். கோயில் தேட்டர் இருக்குல்லண்ணா, ஆமாம். நேராக போயிருண்ணா. நேராக போய் இறங்கும் சத்திரம். சரி, சத்திரத்தை பிடிச்சிங்கன்னா நேராக ஒரே ரோடு தான் நம்ம. ஓகேண்ணா. இவன் இப்படி பேசுறது நீ இனிமேல் அட்ரஸ் கேட்காதா? நானே கேட்டு பரவாயில்ல. ஃபோன் பேசிட்டு போட்டு போ. டபரா ஃபோன் வச்சு பேசுகிறாரு. போய மாதிரி போனா எப்படிண்ணா போனோம்? ஆமாண்ணா. அப்படியாண்ணா? அண்ணா என்னண்ணா சிரிக்கிறீங்க? இவன் பேசுறதை பார்த்து சிரிக்கிறீங்களா? நக்கல் பண்ணுற மாதிரி. நன்றிண்ணா. இல்லை வாய்ஸே அப்படி தானே? அண்ணன் அப்படி நினச்சிக்கிட்டாரு போலடா. இடையில செல்வா இறங்கி கோல் போடுறாரு. போய மாதிரி போனோம். எப்படிண்ணா? அப்படியே ஒரே சைட்டா ஒரே. ஓகேண்ணா, நன்றிண்ணா. பிள்ளைங்க டார்கெட்டா? நல்லா பாட்டி பொனுஜாக்கா வீடு தெரியுமா? பொனுஜாக்கா வீடு இல்லைக்கா, இங்கதான் இருக்குன்னு சொன்னாங்க. இல்லைண்ணா தான் சொன்னாங்க. ஓகே பாட்டி, நீங்கள் காது கேட்காது, ஒருத்தர் வாய் பேச முடியாது, அதனால நான் பேசுனேன். சரியா பாட்டி? நன்றி. மாப்பிள்ள ஓயமொழி போகணும், போகலாமா? என்ன சிரிக்கிற? ஓயமொழி போகணும்டா. எப்படிடா போகணும்? இந்த வண்டி இப்போ எடுப்பேன், நேராக நில்லு, நேராக போயிட்டு தான் போகலாம். அவன் வாய்ஸ் இது இல்லை, நடிக்கிற மிமிக்ரி பண்ணலாம். வேலையா? இல்லடா மாப்பிள்ள, வாய்ஸ் மாறிடுச்சு. ஒரு ஆபரேஷன் பண்ணதுல தொண்டையில. பண்ணிட்டு தானே இருக்கேன். அண்ணன் பின்னாடி கேமரா வேற எடுத்து அழைச்சிட்டு இருக்கேன். இதே வீடியோ எடுத்து போட்டுறாதீங்க. சரி வரேன். தெரிஞ்சவங்க எல்லாம் போய் பண்ணாயிரா. ஏய் வா.
என்னடா இங்கே வந்து கேட்குறேன், உங்கள்கிட்ட கேட்க போறியா? அக்கா தொண்டை நல்லா சளி வாய்ஸ் மாறிடுச்சிங்க, பார்ப்பாங்களா? ஈவினிங் தானா? ஏன்க்கா சிரிக்கிறீங்க? ஆ ஏன்க்கா நீங்கள் சிரிக்கிறீங்க? இல்லை இந்த மழை நாள சளி பிடிச்சி நீங்கள் ஆனால் அவன் பேசுறதை பார்த்து உங்களுக்கு நக்கல் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஹாஸ்பிட்டல் மாற்றி விட்டுருமா வாய்ஸை? இவனுக்கு பழைய மாதிரி ஆம்பளை வயசு வந்துருமா? இதுவா ஏன் ரியல் வாய்ஸ் இது இல்லைக்கா? கொஞ்சம் கொஞ்சம் சைஜானியா என்ட்டு சென்டரா? ஓகேக்கா, எத்தனை மணிக்கு சாயந்தரம்? இறங்கி வந்து கேட்டாதானே தெரியும். நீ வண்டியா வந்து இருங்க ஒரு நாளைக்கு 10. நீங்கள் யார் நர்ஸு தானே? நர்ஸு. ஓகேங்க, நான் சாயந்தரம் வரேன். ஃபோன் நம்பர் நோட் பண்ணுங்கடா. நோட் பண்ணுறேன். உங்களுக்கு வாய்ஸ் நல்லா இருக்கு, எனக்கு எப்படி இருக்கு? அப்புறம் அந்த அக்கா கூட சிரிக்கிறேன். அப்போ நீ ஏன்டா கேட்டா? நான் கேட்டிருப்பேன்ல. போன் எடுத்து போட்டுக்க. வாய்ஸ் வந்துருமாக்கா? நம்பிக்கை இல்லையா? எனக்கு பழைய மாதிரி வரணுக்கா, அவ்வளோதான். ஆனால் மனசுக்குள்ள சிரிக்கிறீங்க கரெக்டா? சரிக்கா. யாருக்கா? நான் கிண்டல்லாம் அடிக்கல, உண்மைதான். சரி பாப்போம். நீ பாக்குற மாதிரியே தெரியல. போய் பார்ப்போமா? சரிக்கா.